எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த பாடல் பாடும் பொழுது களி கூறுவோம் என்று வாய் சொல்லுகிறது, ஆனால் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லையே. ஆண்டவர் நம்மை கூடி வரும்படி செய்திருக்கிறார். திரும்ப ஹல்லேலூயா, திரும்ப சொல்லுவோமா? களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல களி கூறுவோம், சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், கை பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் செவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. உங்களை மீண்டும் சிறிய இடைவேளைக்கு பின்பு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய டெலிவரி அண்ட் ப்ரெக்னென்ட் டைமில் எல்லாரும் எனக்காக ஜெபித்தீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நல்ல ஒரு சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் நிறைய நேரம் ஜெபிச்சிங்க. சில பேர் என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ட்ரினிட்டாக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு ஒரு வார காலமாக விசாரித்தீங்க. உங்கள் அன்பிற்கு நாங்கள் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து எனக்காகவும் பிள்ளைக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க.